ஆக அரையர் சேவை கோவிலில் செவ்வனே நடந்து கொண்டு வருகிறது இல்லையா? சமிக்க வேண்டும் சுவாமி. அரையர் சேவை நடந்து கொண்டு வருகிறது என்று வேண்டுமானால் அடியன் கூறலாம். ஆனால் தேவரீர் கூறியபடி செவ்வனே நடந்து வருகிறதா என்று மற்றவர்கள்தான் கூற வேண்டும். என்ன, மற்றவர்கள் அப்படி கூற வேண்டும் என்ற ஆசை உன் கூற்றில் தொக்கி நிற்பது போல் தெரிகிறதே. அபச்சாரம் சுவாமி, மன்னியுங்கள். அடியேன் அப்படி எதையும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்கவில்லை என்றால் சரிதான். புகழ்ச்சிக்கு மட்டும் என்றும் ஆசைப்படக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை என்றும் நாம் மனசந்துஷ்டியுடன் செய்து வர வேண்டும். அதுவும் நீ செய்வது பகவத் கைங்கரியம். பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்காமல் செய்வது இல்லையா? ஆம் சுவாமி, அடியேன் பணியை அப்படித்தான் செய்து கொண்டு வருகிறேன். அரையர் சேவை முடிந்து விட்டாயிற்றா? இல்லை, இன்று அரையர் சேவை இல்லையா? அடியேன் இருக்கையில் அரையர் சேவை இல்லாமல் போவதா? சேவையை முடித்துவிட்டு தான் வருகிறேன் சுவாமி. வழக்கமாக பெரிய நம்பிகள் இந்த நேரத்திற்கு அகத்திலிருந்து புறப்பட்டு இங்கு வந்து தங்களை சந்தித்து விட்டு பிறகு சந்நிதிக்கு செல்வார். அவர் இல்லாததினால் அடியேன் அந்த பணியை மேற்கொண்டேன். கோயில் சம்பந்தமான ஆக்ஞை ஏதும் இருந்தால் அடியேனிடம் தெரிவிக்க வேண்டும். பிரத்யேகமாக ஒன்றுமில்லை. பெரிய நம்பிகள் இல்லாதது உனக்கு சற்று சிரமமாக இருக்கிறதோ? அப்படி ஒன்றும் இல்லை சுவாமி. சிரமமாகத்தான் இருக்கும். அரையர் சேவையை முடித்துவிட்டு நீ ஒவ்வொரு நாளும் மடத்திற்கு வந்துவிட்டு போவது சற்று சிரமம்தானே? சாதாரணமாக பெரிய நம்பி வெளியூர் செல்வதே இல்லை. அவன் அதை விரும்புவதும் இல்லை. தன் மனைவியின் பெரியப்பாவுக்கு சதாபிஷேகம். அதற்காகத்தான் திருவள்ளூர் போக வேண்டும் என்றான். அனுமதி கேட்கிறானோ என்று எண்ணி போய்விட்டு வாயேன் என்றேன். ஆனால் மாறாக அவன் எண்ணம் வேறாக இருந்திருக்கிறது. தேவரீரை சேவிக்க மனைவியுடன் வருகிறேன், அப்போது இந்த சதாபிஷேகத்தையும் பிரஸ்தாபிக்கிறேன், மடத்து பணிகள் முடங்கிவிடுமே, நிச்சயம் போகத்தான் வேண்டுமா என்று தயவு கூர்ந்து ஒரு வார்த்தை கேளுங்கள், இதையே காரணம் காட்டி திருவள்ளூர் போவதை தவிர்த்து விடுவேன் என்றான். நான் தான் சொன்னேன், நீ எப்போதும் மடம் கோவில் என்று அலைந்து கொண்டிருக்கிறாயே, சற்று மனைவியின் தேவைகளையும் கவனி என்றேன். அதுவும் சதாபிஷேகத்திற்கு சென்று அவர்களின் ஆசியை பெறுவது பெரும் பாக்கியம் அல்லவா? ஆம் சுவாமி. கிரகஸ்தாசிரமம் மிகவும் சிரமமான ஒன்று. லௌகீகத்தில் பிரச்சனைகள் நிறைய. அவற்றை எதிர்கொண்டு சமாளிக்க வேண்டும். பெண் பிள்ளைகளை தகுந்த இடத்தில் கைபிடித்துக் கொடுக்க வேண்டும். சந்ததிகளை கரையேற்ற வேண்டும். உற்றார் உறவினர் என்று அவர்களோடும் தொடர்பில் இருந்து கொண்டு அவ்வப்போது அவர்களின் இல்ல விசேஷங்களுக்கும் சென்று வர வேண்டும். என்றும் ஓயாமல் அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது அடியேனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பெரிய திருமலை நம்பி, பெரிய நம்பி, திருக்கோஷ்டியூர் நம்பி, இவர்களெல்லாம் கிரகஸ்தாசிரமத்திலும் இருந்து கொண்டு மடத்திலும் கோயிலிலும் கைங்கரியம் செய்து கொண்டு இரண்டையும் திறம்பட சமாளிக்கிறார்கள். பகவானுக்கு இவர்கள்தான் இன்னும் நெருக்கமானவர்களோ என்று தோன்றுகிறது. அடியேன் தாசன். என்ன மாறநேர் நம்பி, என்ன அது குவளையில்? தங்களுக்காகத்தான் சுவாமி. ஆராதனம் செய்த பாலில் சிட்டிகை மஞ்சள் தூளை கலந்து கொண்டு வந்திருக்கிறேன். தொண்டைக்கு இதமாக இருக்கும். இப்போதுதான் கிரகஸ்தாசிரமத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். இப்படி பால் பழம் என்று கொடுத்து மீண்டும் என்னை கிரகஸ்தாசிரமத்தில் தள்ளிவிடுவாய் போலிருக்கிறதே. சுவாமி, இன்று ஒரு நாள் மட்டும் பருகுங்கள். நாக்கு நாளையும் கேட்கும். வேண்டாம். அரையரே, அடியேனுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. கூறுங்கள் சுவாமி. பெரிய நம்பிகள் வர இன்னும் 4-5 நாட்கள் ஆகும் என்று தோன்றுகிறது. அதுவரை மாறநேர் கோவிலில் உனக்கு உதவியாக இருக்கட்டுமே. மாறநேர் இங்கு வந்துவிட்டால் தங்களுக்கு அங்கு மலராண்டான் இருக்கிறானே. மாறநேர், உனக்கு மடத்தில் ஏதேனும் பணிகள் உள்ளனவா? ஆம் சுவாமி. விடியற்காலையில் தாங்கள் ஸ்நானம் செய்ய வெந்நீர் போட வேண்டும். வேண்டாம் மாறநேர், நான் உனக்கு எத்தனையோ முறை சொல்லி ஆயிற்று வெந்நீர் வேண்டாம் என்று. என்னை சுகவாசியாக்கி விடுவாய் போலிருக்கிறதே. இல்லை சுவாமி, பனிக்காலத்தில் மட்டுமாவது. வேண்டாம். எல்லோரும் குளிர்ந்த நீரில் ஸ்நானம் செய்வதே ஸ்லாக்கியம் எனும்போது அடியேனை போன்ற சந்நியாசி வெந்நீரை பயன்படுத்தவே கூடாது. இனி வெந்நீர் போடுவதை விட்டுவிடு. ஆகட்டும் சுவாமி. சரி, அடுத்து என்ன பணி? பிறகு நம் கோசாலைக்கு சென்று அதை சுத்தம் செய்வது.
பிறகு அவைகளுக்கு ஆகாரம் கொடுத்து முடிந்த பின்னர் ஸ்நானம் செய்துவிட்டு மலராண்டானுக்கு தலிகை செய்வதில் உதவி செய்வது. நடுநடுவில் தங்கள் உடைகளையும் மடத்துக்கு தேவையான துணிகளையும் துவைத்து உலர்த்துவது. தேவரீர் பெருமாளுக்கு திருவாராதனம் செய்ய ஏற்பாடுகள் செய்வது. தாங்கள் அமுது செய்த பின் தோட்ட வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் ஸ்நானம் செய்துவிட்டு அமுது செய்வேன். சாயங்காலம் தங்களுடன் கோயிலுக்கு வருவது, இத்தியாதி இத்தியாதி. ஆக இவ்வளவு வேலைகளையும் நீ ஒருவனே திறம்பட செய்து கொண்டிருக்கிறாய். சரி, இருக்கட்டும். நாளையிலிருந்து 2-3 நாட்கள் கோவிலில் பணி செய். அரையரும் தெய்வவாரியும் என்னென்ன தேவை என்று சொல்வார்கள். ஆகட்டும் சுவாமி. என்ன அரையரே, இப்போது சந்தோஷம்தானே? பெரிய நம்பி வரும் வரை மாரநேர் நம்பி கோவிலில் இருப்பான். தெய்வவாரியிடமும் தெரிவித்துவிடு. இந்த ஏற்பாடு போதுமில்லையா? கோவில் சாற்றியதும் மடத்துக்கு வந்துவிட வேண்டும். மீண்டும் காலையில் போய்க் கொள்ளலாம். ஆகட்டும் சுவாமி. சுவாமி, அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? சரி, போய்விட்டு வா. மாரநேர், நாளை காலை விடியற் காலையில் கோயில் திறக்கும் போது இங்கு இருப்பேன் சுவாமி. எள் என்றதும் எண்ணெயாயிருப்பான் என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்கு இவன்தான் சரியான உதாரணம். தஞ்சா. கமலை, தஞ்சா என்று என்னை கூப்பிடக்கூடாது என்று சொல்லி இருக்கிறேனா இல்லையா? சரி, தஞ்சம்மாம்பாள் என்று நீளமாய் கூப்பிடட்டுமா? மன்னி என்று கூப்பிட வேண்டும். எதற்கு? உன் பெயர் தஞ்சாதானே? இதற்கு முன்பும் அப்படித்தானே கூப்பிட்டேன். நான் உன் அண்ணாவை திருமணம் செய்த பிறகு ஒருவருக்கொருவர் உறவாகி விட்டோம் அல்லவா? உறவு முறையை சொல்லி கூப்பிடுவதுதான் முறை. நான் உனக்கு மன்னி, நீ எனக்கு நாத்தனார். நாத்தனாரா? அப்படி என்றால்? அப்படி என்றால் இரு, அம்மா வாழை இலை கேட்டார்கள், உள்ளே கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறேன். அம்மாவா? உன் அம்மா இங்கு வந்திருக்கிறாளா? நான் பார்க்கவே இல்லையே. உன்னம்மாவை தான் சொன்னேன். இனிமேல் உன்னம்மா என்னம்மா, உன்னப்பா என்னப்பா. தஞ்சா, இதோ வருகிறேன் அம்மா. என்னடி கமலி, என்ன இங்கு தனியாக நின்று எதையோ யோசித்துக் கொண்டிருக்கிறாய்? மாமி, தஞ்சாவுக்கு பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அவள் இப்போது உனக்கு மன்னி. சரி, மன்னிக்கு என் அம்மா தான் அம்மாவா, என் அப்பா தான் அப்பாவா சொல்கிறாள். அது எப்படி மாமி? அது அப்படித்தான் குழந்தை, அது உனக்கு புரியாது. சரி, நானும் மாமியும் ஊருக்கு புறப்படுகிறோம். நீயும் எங்களோடு திருமலைக்கு வருகிறாயா? வருகிறேனே. தஞ்சாவையும். சரி சரி, மன்னியையும் கூப்பிட்டு கொண்டு போகலாமா? எங்கே உன் மணியையும் கூப்பிட்டுக் கொண்டு போக போகிறாய் கமலை? அப்பா, மாமாவும் மாமியும் இன்று ஊருக்கு போகிறார்களாம். என்னையும் கூப்பிடுகிறார்கள். அதனால் நான் மன்னியையும் கூப்பிட்டு கொண்டு போகிறேன். தாராளமாக கூட்டிக் கொண்டு போகலாம். ஆமாம், கையில் என்ன தூக்கு வைத்திருக்கிறாய்? அச்சுச்சோ, மறந்தே போய்விட்டது. புளியோதரை அம்மா அமுதா மாமியின் அகத்தில் கொடுத்து விட்டு வர சொன்னார். நான் போய் வருகிறேன். என்ன சுவாமி, இன்றா ஊருக்கு கிளம்ப போகிறீர்கள்? ஆமாம் மாப்பிள்ளை, இன்று கிளம்பினால்தான் சரியாக இருக்கும். மதுரமங்கலத்தில் 2 நாட்கள் தான் தங்கலாம் என்றிருந்தேன். பெரிய பிராட்டியின் பிடிவாதத்தினால் அது 4 நாட்களாகிவிட்டது. மன்னி, கைக்கு புளியோதரை வாழை இலையில் பொதிந்து வைத்து விட்டேன். கூஜாவில் தீர்த்தமும் எடுத்து வைத்து விட்டேன். கொஞ்சம் வாழைப்பழங்களும் 2 சீத்தாப்பழங்களும் கூட ஓலை கொடையில் எடுத்து வைத்து விட்டேன் அம்மா. பார்த்தீர்களா மன்னி, பழங்கள் இருப்பதையே நான் மறந்து விட்டேன். மறந்தால் என்ன, ஞாபகப்படுத்தத்தான் உன் அருமை மாற்றுப்பெண் இருக்கிறாளே. நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். பம்பரமாய் சுற்றி சுற்றி வேலை செய்கிறாள். உனக்கு காரியங்கள் பாதியாக குறைந்து பொழுது போகாமல் உட்கார்ந்து கொண்டிருக்க போகிறாய். அது என்னவோ உண்மைதான். அண்ணா, நேற்று வாழைத்தண்டு தயிர் பச்சடியும் பூசணிக்காய் கூட்டும் எப்படி இருந்தது? அருமையாக இருந்ததே. அதுவும் தயிர் பச்சடியில் சிட்டிகை சீரகப் பொடியை போட்டிருந்தாய்ப்பார். போட்டிருந்தாய் இல்லை, போட்டிருந்தாள். இரண்டுமே தஞ்சாவின் கைவண்ணம்தான். உண்மையிலேயே மிக நன்றாகத்தான் இருந்தது. இன்று வாசலில் கோலம் போட்டிருந்தாள், பார்த்தீர்களா? ஈரிழை கோலம். பெரிய பிராட்டியையே தோற்கடித்து விடுவாள் போலிருக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா.
ஆனால் புளியோதரை செய்வதில் உங்களை யாரும் தோற்கடிக்க முடியாது. அடடா போதும். மாமியார் மாற்றுப்பெண்ணை ஸ்லாகிப்பதும் மாற்றுப்பெண் மாமியாரை ஸ்லாகிப்பதும் போதுமே. யாராவது கண் வைத்து விட போகிறார்கள். அது யாரது கண் வைப்பது? போராடி பெற்ற மாற்றுப்பெண். கண் வைப்பவர்களுக்கு அடுத்த வினாடி கண்ணே இருக்காது. நீ செய்தாலும் செய்வாய் காந்திமதி. சரி சரி, பத்திரமாய் உன் மாற்றுப் பெண்ணை பொத்தி பொத்தி வைத்துக்கொள். யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். என்ன ராமானுஜா, பாசுர வகுப்பிற்கு செல்ல தயாராகி விட்டாய் போல் இருக்கிறதே. ஆமாம், நேரத்திற்கு செல்ல வேண்டும். முன்பாவது கோவிந்தன் இருந்தான். அடியேன் வரும் வரையில் அவன் பார்த்துக் கொள்வான். இப்போது வேறு வழி இல்லை. சீக்கிரம் போய்த்தான் ஆக வேண்டும். அம்மா, அவரை அமுது செய்துவிட்டு போகச் சொல்லுங்கள். என்ன, உன் அகத்துக்காரி சொன்னது காதில் விழுந்ததா? போய் ஒரு வாய் அமுது செய்துவிட்டு போ. தஞ்சா, உள்ளே போய் அவனுக்கு பரிமாறு. இல்லை அம்மா, நான் வகுப்பிலிருந்து வந்து அமுது செய்கிறேன். சரி, உறவினர் அகத்து திருமணத்திற்கு உன் மாமனார் அகத்தில் உங்களை கூப்பிட்டு இருக்கிறார்கள், நினைவிருக்கிறதா? அன்று ஒரு நாளாவது பாசுர வகுப்புக்கு விடுமுறை கொடுக்க சொல்லுங்கள் அம்மா. நன்றாய் இருக்கிறது போ. கல்யாணமாகி 1 வாரம் 10 நாட்கள் போல் ஆகிறது. இன்னும் உனக்கு நான் தூது போய் கொண்டிருக்க வேண்டுமா தஞ்சா? உன் அகத்துக்காரரிடம் நீயேதான் சொல்லேன். நீங்கள் சொன்னால்தான் இவர் கேட்பார். ஆமாம் ராமானுஜா, பாசுர வகுப்பிற்கு ஒரு 4-5 நாள் விடுமுறை விட்டுவிடு. 4-5 நாட்களா? எதற்கு? எதற்கா? எதிரகத்தில் உன்னை போல் புதிதாக கல்யாணமான ரங்கன் மாமனாரகத்திற்கு போனவன் 1 மாதத்திற்கு மேல் தங்கியிருக்கிறான். அப்படியெல்லாம் உன்னை தங்க சொல்லவில்லை. 4-5 நாட்கள் மாமனாரகத்தில் இருந்துவிட்டு வா என்று சொல்கிறேன். பார்க்கலாம். ராமானுஜா, நாங்கள் ஊருக்கு கிளம்புகிறோம். கூடிய சீக்கிரம் திருமலைக்கு பெருமாளை சேவிக்க வாருங்கள். சரி. நீ மேலே என்ன செய்ய போவதாக உத்தேசம்? புரியவில்லை. கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த மாதிரியே இப்பொழுதும் இருக்க முடியுமா? என்ன சொல்ல வருகிறீர்கள் மாமா? அடியேனுக்கு புரியவில்லை. மாதாந்திர வருமானத்திற்கு ஏதேனும் வழி செய்து கொள்ள வேண்டாமா என்று கேட்கிறேன். திருமலையில் நான் முன்பு சொன்ன பாடசாலை இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. அதை எடுத்து நடத்த சரியான ஆள் இல்லை. பாவம், மாணாக்கர்கள் ரொம்பவும் தவிக்கிறார்கள். பேசாமல் நீங்கள் எல்லோரும் திருமலைக்கு வந்துவிடுங்கள். ராமானுஜன் அந்த பாடசாலையை எடுத்து நடத்தட்டும். நிரந்தரமாக ஒரு வருமானமும் கிடைக்குமே. பிற்காலத்தில் அந்த பாடசாலை பெரிதாக வளர்வதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கோபித்துக் கொள்ளாதீர்கள் மாமா. அப்போதே அது சாத்தியமில்லை என்று சொன்னேனே. நீ அப்போது பிரம்மச்சாரி, இப்போது குடும்பஸ்தன். பிரம்மச்சரியமும் கிரகஸ்தாசிரமமும் என்னை பெரிதாக ஒன்றும் மாற்றிவிடவில்லை. அடியேன் இன்னும் நிறைய படிக்க வேண்டும். நம் சம்பிரதாயத்தை மக்களிடையே பரப்ப வேண்டும். செய்ய வேண்டிய நிறைய சமுதாய பணிகள் எனக்கெதிரே காத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் வருமானத்திற்காக நான் விட்டுவிட முடியாது மாமா. ராமானுஜா, நானும் இப்படித்தான் லட்சியங்களோடு இருந்தேன். ஆனால் திடீரென்று ஆச்சாரியன் கூப்பிட்டு நீ திருமலைக்கு சென்று கைங்கரியம் செய் என்று சொல்லிவிட்டார். ஆச்சாரியரின் பேச்சை தட்ட முடியுமா? சீடனுக்கு ஆச்சாரியனின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதை விட வேறு உத்தமமான காரியம் என்ன இருக்க முடியும்? அடியேனும் என் ஆச்சாரியன் போன்ற திருக்கட்சியின் சொற்களை சிரமேற்கொண்டுதானே திருமணம் செய்து கொண்டேன். சரி விடுங்கள் சுவாமி. அவனுக்கு விருப்பமில்லாத ஒன்றை அவன் பேரில் திணிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். மாப்பிள்ளை, ஒரு பாடசாலைக்கு பிரதம குருவாக இருந்து அதை நடத்துவது சிரேஷ்டமான பணி அல்லவா? இதில் வருமானமும் இருக்கிறதல்லவா? அதனால் தான் சொன்னேன். ராமானுஜன் வேண்டாம் என்று சொன்னது குறித்து தங்களுக்கு மனத்தாங்கல் வேண்டாம். இன்று அவன் வருமானத்தை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும் என்ற நிலையில் இல்லை. பிற்காலத்தில் அப்படி அது அவனுக்கு தேவைப்படுமானால் பெருமாள் அதற்கு ஒரு வழி செய்யாமலா போய்விடுவார்? பார்த்து கொள்ளலாம். எனக்கு இதில் ஒன்றும் மனத்தாங்கல் இல்லை மாப்பிள்ளை. ராமானுஜனின் லட்சியமும் மிகவும் உன்னதமானதுதான். வருமானம் என்ற ஒன்றிற்காக அதை தியாகம் செய்வது சராசரி மனிதனின் மனோபாவம். அத்தகைய மனோபாவம் என் மருமானுக்கு இல்லாதது பற்றி நான் பெருமைதான் கொள்கிறேன். சரி ராமானுஜா, உன் விருப்பப்படியே மேலே படிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள். சரி மாமா, நான் புறப்படுகிறேன்.
மாறனே, பெருமாளுக்கு கண்டொருள பண்ண வேண்டிய முதல் தளிகை தயார். எடுத்துக்கொண்டு போ. ஆகட்டும் சுவாமி. என்ன மாறனேர், பெருமாளுக்கு கண்டருள பண்ண வேண்டிய பிரசாதம் தானே இது? ஆமாம் சுவாமி. முதல் தளிகை சர்க்கரை பொங்கல், இரண்டாவது தளிகை தயாராகி கொண்டிருக்கிறது. இன்று தளிகை சீக்கிரமாகவே தயாராகிவிட்டதே. ஆமாம் சுவாமி. நேற்று அவர்கள் மடப்பள்ளியில் ஈர விறகை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். உஷ்ணம் குறைவாக இருக்கும், அது தவிர புகை கண்ணெரிச்சல். அதனால் அவர்களால் வேகமாக பணி செய்ய முடியவில்லை. இன்று அடியேன் பார்த்து நல்ல காய்ந்த விறகாய் பிளந்து கொடுத்திருக்கிறேன். சரி, கொண்டா இப்படி. நிறுத்தும். என்ன இது? பெருமாளுக்கு திருவாராதனம் செய்யப்பட வேண்டிய பிரசாதம் தானே? ஆம் சுவாமி, சர்க்கரை பொங்கல். அதை திரும்ப எடுத்துக்கொண்டு போக சொல்லும்.